அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். தாமிக எவலியிடம் பேரம் பேசிய வழக்கில் 3வது நாளாக ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் தற்போது விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. தினமும் காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்திட்டு செல்ல வேண்டும் என்று முன்னதாக நிபந்தனை ஜாமீன் வழங்கும்போது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 3வது நாளாக அவர் ஆஜரான போது அவரிடம் தொடர்ந்து 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருந்தது. தற்போது அந்த விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. வழக்கில் கைதான 14 பேரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து செந்தில் பாலாஜியிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் 2 மணி நேரமாக நடைபெற்ற விசாரணை தற்போது நிறைவு பெற்றுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், விவரம் என்ன? எம்எல்ஏவிடம் தவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் முன்ஜாமீன் பெற்றிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தினமும் காலை மற்றும் மாலை 2 வேளைகளிலும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 3வது நாளாக இன்று காலை 10:30 மணி அளவில் செந்தில் பாலாஜி விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட்டார். அப்போது அவரிடம் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினார்கள். சுமார் 2 மணி நேரமாக அந்த விசாரணை என்பது நீண்டது. இந்த வழக்கில் கைதான 14 பேர் அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய நரேஷ் என்பவர் அளித்த வாக்குமூலத்தில் தான் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே நரேஷுடைய வாக்குமூலத்தை மையமாக வைத்தும் இந்த விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணம் குறித்தும் அதே போல இவர்கள் பேசிய கால் டீடைல்ஸை வைத்தும் செந்தில் பாலாஜியிடம் தீவிர விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சுமார் 7 மணி நேரம் 2 நாட்களில் 7 மணி நேரம் வரை செந்தில் பாலாஜியிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இன்று 2 மணி நேரம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இன்று மாலை மீண்டும் 5:30 மணி அளவில் செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.